ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், வலா முஃமினும் பிசிஹ்ர், சூனியத்தை உண்மை என்று நம்புகிறானே அவனும் சொர்க்கத்தில் நுழைய மாட்டான். அப்படி என்றால் அவன் நரகத்தில் நுழைவான். சூனியத்தை உண்மை அல்ல அது பொய் என்று சொல்பவன் சொர்க்கத்தில் நுழைவான். அதைத்தான் தௌஹீத் ஜமாத் சொல்கிறது, சூனியம் ஒரு பொய் என்று. ஒரு ஹதீஸ்ல வருது, முஃமினுன் பிஸ்ஸிஹர் என்று வருகிறது. இந்த முஃமின் பிஸ்ஸிஹர் சொர்க்கம் நுழைய மாட்டான் என்பதுதான் அந்த அஹ்மதில் வரக்கூடிய ஹதீஸினுடைய வாசகம். அப்ப முஃமின் பிஸ்ஸிஹர் என்ன? சிஹரை நம்புபவன். இதை எப்படி புரிந்து கொள்வது? இப்ப எப்படி விளக்கம் கொடுக்கிறாங்கன்னா, சூனியம் இருக்கிறது என்று நம்பினால், சூனியம் என்று ஒன்று இருக்கிறது என்று நம்பினால் அவன் சொர்க்கம் நுழைய மாட்டான்னு சொல்லலாம். இன்னும் ஒரு ஹதீஸ்ல வருது, என்னுடைய உம்மத்தில் சிலர் காலையை அடையும் போது மூமினாக அடைந்தார்கள், சிலர் காபிராக காலையை அடைந்தார்கள். யார் காலையில் காபிராக அடைந்தார்கள் என்றால் முஃமினும் பில் கௌகப், முஃமினுன் பில் கௌகபி. கௌகப்னால் நட்சத்திரம். நட்சத்திரத்தை நம்பியவன் காபிராக காலையை அடைந்தான். ஹதீஸ்ல வர ரெண்டும் ஒரே வாசகம் தானே, பாருங்க. மூமினும் பிஸ்ஸிஹர், மூமினுன் பில் கௌகப். சொற்கள் வேறு, வாசகம் ஒன்று. நட்சத்திரத்தை ஈமான் கொண்டவன் காலை அடையும் போது காபிராக அடைந்தான். அப்ப ஒரு தரம் முஸ்லீமாக இருக்க முடியாது. ஏன்? நட்சத்திரம் இருக்கின்ற எல்லாருமே நம்புறோம். புரியுதா? நட்சத்திரம் இருக்கிறது என்று அனைவருமே நம்புகிறோம். அப்ப அனைவருமே காபிராகி விடுவார்கள். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க என்றால், இந்த நட்சத்திரத்தால் மழை பொழிந்தது என்று, அந்த இரவு மழை பெய்ததற்கு காரணம் இந்த நட்சத்திரம் தான் என்று யார் நம்புகிறாரோ அவர் காபிராகி விடுகிறார். அதே போல சூனியம் தானாக பாதிப்பை ஏற்படுத்தும் என்று யாராவது நம்பினால் அவரும் காபிராகி விடுவார். இதுதான் இந்த ஹதீஸினுடைய அர்த்தம். ஆனால் இதுக்கு இந்த வாசகம் வரக்கூடிய ஹதீஸை சில அறிஞர்கள் லைஃபான ஹதீஸ் என்று குறிப்பிடுகிறார். நம்ம சஹீஹ் என்று பேசினால்தான் இந்த பேச்சு. லைஃப் பண்ணா சப்ஜெக்டே முடியுது. சூனியம் இருக்கிறது, அதுல மாற்று கருத்து வந்தால் அவர் குர்ஆனையும் ஹதீஸையும் நிராகரித்தவர் ஆவார். அல்லாஹ்வே சொல்றான், வமா கஃபர சுலைமான் வலாக்கின்ன ஷயாத்தீன கஃபரு யுஅல்லிமூன அன்-நாஸ ஸிஹர். சிஹர் இருந்ததனால தான் கற்றுக் கொடுத்தார்கள். அதே போல இஜ்தனிபு அஸ்-சபஅல் மூபிகாத், உங்களை அழிவில் தள்ளக்கூடிய 7 பாவங்களை தவிர்த்து கொள்ளுங்கள். ஃபர்ஸ்ட் என்ன? ஷிர்க், இரண்டாவது சிஹர். அதே